என்னடா பாண்டி நாட்டுக்கு வந்த சோதனை என்பது போல என்னடா தமிழ் பேரினத்திற்கு வந்த சோதனை. தமிழர்கள் தன் தாய்மொழியில் தன் இறைக்கு முன்பு மந்திரம் சொல் என்று போராடுகிற கேடுகட்ட கேவலங்கட்ட இழிநிலைக்கு அடிமை நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது. இதுதான் நாம் எவ்வளவு கீழான அடிமைகள் என்பதற்கு சான்று. சமஸ்கிருதம் புனிதமானதுதான், ஓத வேண்டியதுதான். அதே ஆண்மக்கள் அதே ஆகமம் பேசுகிற மக்கள் சீக்கியனின் பொற்கோயிலுக்குள் ஓதிவிட்டு வாருங்கள், சொல்லிட்டு வா பார்ப்போம், சொல்லிட்டு வா, எப்படி இருக்கு? இந்த மாதிரி கொடுமை இங்கே பார்த்தியா? பெத்லகேம், செருசலேமில் பெத்லகேம் ஒரு நகரத்தில் இறைமகன் இயேசு பிறக்கிறார். இயேசு கிறிஸ்து இயேசு பிறக்கிறார். அவருடைய தாய்மொழி எது? அரமாய்க்கு. அவருக்கு தமிழ் தெரியுமா? தெரியாது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற தேவாலயங்கள், ஆந்திராவில் இருக்கிற தேவாலயங்கள், கேரளாவில் இருக்கிற தேவாலயங்கள் அவனவன் தாய்மொழியில் வழிபடுறான். யாருக்கு முன்னாடி? இயேசுக்கு முன்னாடி. தமிழ்நாட்டில் என் அன்பு தம்பி தங்கைகளே, வெகு நாட்களாக பரலோகத்தில் இருக்க எங்கள் பிதாவே என்றுதான் வழிபட்டார்கள். பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன் என்றுதான் வழிபட்டார்கள். என்னரும் இளவர்கள், தமிழ் தாயின் இளைய புதல்வர்கள், இளங்குருமார்கள் வந்தார்கள். தன் தாய் மொழியின் மீது இருந்த பேரன்பின் காரணமாக, தமிழ் மீட்சுற வேண்டும் என்ற பெரும்பற்றின் காரணமாக இறை வழிபாட்டிலே விண்ணுலகில் இருக்கும் எம் தந்தையே என்று அழைத்தார்கள். பிதா சுதன் பரிசுத்தாவி என்கிற அந்த சொற்களை, வடமொழி சொற்களை தகர்த்து தந்தை மகன் தூய ஆவி என்று வழிபடுகிறார்கள். உம்முடைய ராஜ்யம் வருகை என்பதை மாற்றி உம்முடைய அரசு வருகை என்று போற்றினார். இயேசுக்கு புரியுது என்னரும் தமிழ், என் இறை முருகனுக்கு புரியாதாடாடே. என்னடா கொடுமை, என்ன கொடுமை. உடனே நீ இஸ்லாத்தை பேசியாடே, பாங்கு தாண்டா, பாங்கொலி ஒன்று தாண்டா அரபில் கேட்கும். நான் பல திருமணங்களுக்கு உறவினனாக இருந்து சாட்சி கையெழுத்து போட்ட மகன்டா. இஸ்லாமிய திருமணங்களுக்கு, திருமண ஒப்பந்தத்திலிருந்து பல்வேறு செய்திகள் தூய தமிழில் தான் பரிமாறப்படும். பள்ளிவாசலி போய் வேணா பாரு, பாங்கொலி கேட்கும். நபிகள் நாயகம் அரபு நாட்டில் தோன்றிய ஒரு மகான். அதனால அந்த அரபு மொழியில் அவங்க பாங்கு சொல்றாங்க. அப்படி பார்த்தா இயேசுக்கு கூட அவங்க மொழியில தான் வழிபட்டு இருக்கணும், அது கூட மாறிட்டுது. ஆனால் சிவனும் முருகனும் மாயோனும் என் இறை, என் முன்னவன். நீ அவனை கேட்பியா இவனை கேட்பியா? நான் எங்க அப்பனை தாண்டா கேட்க முடியுண்டே, மானங்கட்டவன. அவனை கேட்பியா இவனை கேட்பியா? நான் எவனடா கேட்கணும்? எவனை கேட்கணும்? ஆகமம் இறை பணுவல் தானடா ஆகமம். எங்க மாணிக்கவாசக பெருமகனார் எங்கள் ஆதிப்பாட்டன் சிவனை பாடும்போது, நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாள் வாழ்க, ஆகமமாய் நின்ற அன்னிப்பான் தாள் வாழ்க, ஆகமமாவே அவனே நின்றான் என்கிறான். அவனுக்கு தமிழ்ல மந்திரம் சொன்னா புரியாது என்றான். இவன் கேட்டுக்கிட்டு மண்டையாட்டி கொண்டு நின்றான். நக்கீரா, உன் தமிழோடு சற்று விளையாடவே யான் வந்தோம் என்று சொன்ன சிவனுக்கு தமிழில் மந்திரம் சொன்னால் புரியாது. முதல் சங்கத்தின் தலைவனாக இருந்து தமிழ் வளர்த்த பாட்டனார் நம்முடைய இறை சிவன். இறையனாரும் எம்பெருமான் முருகவேலும் அகத்தியரும் கட்டி காத்த தமிழ் சங்கம்ங்கிறான். நீ கதைன்னு வச்சுக்க, நீ புராணம்னு கூட வச்சுக்க, அதெல்லாம் புழுகுன்னு கூட வச்சுக்க. ஆனால் அங்கே எங்கள் தமிழ் இருந்தது என்பதை எவனும் மறுக்க முடியாது. அவன் திருவிளையாடல் படத்தையும் பாரு, பானபத்திரர் அவன் பாடும்போது பாரு,
தமிழுக்கு பழி நேர்ந்தால் உனக்கின்றி எனக்கில்லைன்ட்டான். சிவன்கிட்ட போய் உன் தமிழுக்கு பிழை நேர்ந்தால் அது உனக்குத்தான், எனக்கு இல்லைன்ட்டான். ஏன்னா சிவனும் தமிழும் வேறல்ல. என் முருகன் இறை, என் முருகன் முருகனும் தமிழும் வேறல்ல. தமிழ் கடவுள் முருகன், தமிழே முருகன் தான். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். நீ அவை வர்றா, அந்த கதையிலே படத்திலே வரும் உனக்கு. அதானே நம்ம சொல்லுது வரலாறு. மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு வர்றா, நம்ம ஆள் உட்கார்ந்து மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். அது வர்றபோது அவள் களைத்து போய் உட்கார்றா. என்ன பாட்டி களைப்பா இருக்கா, நான் வேணா உனக்கு பழம் உளிக்கு போடவா, நாவர் பழம் உளிக்கு போடவா அப்படின்றான். சரி போடு அப்படின்னப்பா போய் ஏறி உழுக்கிறான். பாட்டி உனக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்குறான். பழத்தில் கூட வாப்பா சுட்டது சுடாதது இருக்கு பாருன்னு போய் உலுக்கி விடுறான். சத்து சத்துன்னு கனிஞ்ச பழம் தரையில் விழுந்தோன்னா மண்ணில் ஒட்டிக்கிடுது. பாட்டி பசியோடு இருந்தோன்னா அவை பெருமாட்டி எடுத்து ஃபூன்னு ஊதுறா. என்ன பாட்டி படம் சூடாக இருக்கான்னு கேட்டான். டப்புன்னு செவிலில் ஒருத்தன் அரைஞ்ச மாதிரி இருக்கு. திரும்பி யாரப்பா நீ அப்பா அப்படின்னோடனே என்னைய தெரியல நல்லா பாருன்றான் முருகன். அப்பா ஞான பண்டிதா அவள் பாடுறா. என்னடா என்னது விளையாட்டு, உன் தமிழோடு சற்று விளையாடவே உன் தமிழள்ளி பருகவே நான் வந்தேன் அவையேங்கிறான். என் அவையின் தமிழள்ளி பருக வந்த முருகப்பெரும்பாட்டனுக்கு, முருகப்பெருமானுக்கு நக்கீரனின் தமிழோடு சற்று விளையாடவே வந்த என்னுடைய மூதாதை எங்கள் இறை சிவனுக்கு தமிழில் மந்திரம் சொன்னால் புரியாது. எப்படி இருக்கு? அவன் சொன்னான், நாம் நம்பினோம். கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோன்னு செயலை எழுதி கீழே இறையனார் இன்று வரை இருக்கு தமிழ்ல. அந்த இறையனார் தான் சிவன் என்பதை நாம் மறந்தோம். இப்ப இந்த வேலை என்ன? பழந்தமிழர் நாட்டில் பைந்தமிழ் மொழியில் படிப்பது தானே முறை. இழந்த நம் உரிமை எய்திட தடுக்கும் இளைஞரின் செவிபடாரைங்கிறார் தாத்தா பெரும்பாவலர் பெருஞ்சித்திரனார் அவர்கள். அந்த வேலையை தான் இப்போ நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம செய்கிற வேலை என்ன? இதெல்லாம் நடந்துருமா? சீமானா உங்கள் ஐயாலாம் சேர்ந்து விட்டால் அதெல்லாம் நடந்துருமா? தம்பி இப்போ கேட்குற இடத்துல இருக்கான். ஒரு நாள் இதை தீர்க்கிற இடத்துக்கு வருவோம். நீ ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளவு நுட்பமாக உன் முதல்ல பாரு. நம்முடைய பாட்டன் பாரதி வானம் அளந்த அனைத்தும் அளந்த வன்மொழி வாழியவங்கிறான். வானம் அளந்த அனைத்தும் அளந்த மொழி, வானம் அளந்த அனைத்தையும் அளந்த மொழிடா தமிழ்ங்கிறான். வானம் அறிந்த அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவென்றான். வானமளவு அளந்தது, வானமளவு அறிந்தது, அனைத்தும் அறிந்தது என்கிறான். அவ்வளவு பெரிது வானமளவு பெரிது தமிழ்ங்கிறான். அவனே சொல்றான், தேமதுர தமிழோசை திசையெல்லாம் பரவு வகை செய்தல் வேண்டும். திசையெல்லாம் இல்லை, எங்க இருக்கு? வேற திசைக்கு போகட்டும், ஓன் திசையிலே இல்லை. தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் கேட்க வேண்டும்ங்கிறான். கேட்குதா தமிழ் முழக்கம்? எங்க இருக்கு தமிழ் முழக்கம்? உன்னை எவ்வளவு நுட்பமாக நம்மை வெளியேற்றி வீழ்த்தினார்கள் என்பதை எண்ணரும் தம்பி தங்கைகள் என் உடன் பிறந்தார்கள் அறிய வேண்டும். முதலில் நம்மை மொழியிலிருந்து வெளியேற்றினார். எப்படி? எங்கள் ஐயா மணியரசன் ஐயா விளக்குனாங்க பாருங்க. ஐயா வெங்கட்ராமன் ஐயாவும் சொன்னாங்க, ஒருத்தன் கோயிலுக்குள்ளே வராதே தீட்டுங்க. நான் கோயிலை கட்டினவன் யாரு? நான். உள்ள கற்ப கிரகத்தை கட்டினவன் யாரு? நான் தான். உள்ள சிலையாக இருக்கிற இறை வடி சிலையை செதுக்கினது யாரு? அதுவும் நான் தான். சாரங்கட்டி தூக்கிட்டு போய் இறக்கி வச்சது யாரு? அதுவும் நான் தான். அப்போ நான் தொடும்போது செதுக்கும்போது உள்ள கொண்டு வைக்கும் போதெல்லாம் வராத தீட்டு. ஒரு கொஞ்சம் செம்பை வச்சுட்டு ஒரே சுக்லாமிரதம் கிளாமிரதம் மந்திரம் தெளித்த உடனே நான் என்ன ஆயிட்டேன்? நான் தீட்டாயிட்டேன். நான் தொட்டு செதுக்கிய சிலை எப்படா எனக்கு தீட்டாச்சு? அவன் வெளியில் நில்லுன்னா நான் நின்னேன். அங்கே தான்டா எல்லாம் முடிஞ்சது.
வராத தீட்டு என்றது. என் தாய்மொழி வெளியேறியது, அவர்கள் மொழி உள்ளே போனது. அருமை உடன் பிறந்தார்களே, கோயில் நமக்கு வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, வரலாற்று பேராவணம் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த கோயில்களின் மதில் சுவர்களில் தான் நம்முடைய வரலாற்று பேராவணம், கல்வெட்டுகள், குறிப்புகள் எல்லாமே இருக்கிறது. இன்றைக்கும் குடவாயல் பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் எழுதிய நூலை படிக்கும் போது 18ஆம் நூற்றாண்டிலே அந்த கோயிலிலே அந்த கல்வெட்டிலே என்று எழுதுகிறார் என்றால் அதுதான் நமக்கு வரலாற்று பேராவணம். ஒரே நேரத்தில் வழிபாட்டிலிருந்தும், மொழியிலிருந்தும், வரலாற்றிலிருந்தும் திட்டமிட்டு வெளியேற்றியவர்கள் இந்த இந்திய திராவிடர்கள். நல்ல கவனிச்சல் வச்சுக்கணும். அவன் உள்ள வராத தீட்டுனா, இவன் போகாத முட்டாள் தான். நல்லா கவனிச்சிட்டியா? நீ வெளியில நின்ன கதை முடிஞ்சு.